வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சால்டோஸில் ஃபில்லட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்லட் அப்படின்னா ரொம்ப சின்ன டூல், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அப்படி இல்லை. ஃபில்லட்டில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம சால்டோஸ் லோகோவை பார்த்தீங்க அப்படின்னாலே அதுலேயே வந்து ஃபில்லட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லட் தெரியும். ஸோ இந்த ஃபில்லட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சால்டோஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து பார்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் டாப் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஸ்கெட்ச் போய்க்கிறேன். ஸ்கெட்ச் போயிட்டு நான் வந்து சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நான் வந்து ஈக்குவல் பண்ணிடுறேன். ஸோ ஈக்குவல் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த லைனையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லைனையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வந்து ஈக்குவல் சிம்பிள் வரும். மேக் ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நான் ஸ்மார்ட் டைமென்ஷன் போய்ட்டு இந்த டைமென்ஷன் வந்து ஒரு 100ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, டன். அடுத்தது இதை நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரூடட் பாஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் பண்ணலாம். இதோட திக்னஸ் அகெயின் நான் வந்து 100 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வந்து ஸ்கொயராக ஒரு சாலிடு க்யூப் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபில்லட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபில்லட் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி ஃபீச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்லட் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபில்லட்டில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இந்த மாடல் ட்ரீ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டைப் ஆஃப் ஃபில்லட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் சைஸ் ஃபில்லட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் சைஸ் ஃபில்லட். அடுத்த ஒன்று வந்துட்டு ஃபேஸ் ஃபில்லட். லாஸ்ட் ஒன் வந்து ஃபுல் ரவுண்ட் ஃபில்லட். ஸோ இது மாதிரி 4 டைப் ஆஃப் ஃபில்லட் இருக்குது. ஓகே, அதுக்கும் கீழே வந்தோம் அப்படின்னா ஐட்டம் 2 ஃபில்லட். எந்த ஐட்டத்தை நம்ம ஃபில்லட் பண்ண போகிறோம், நீங்கள் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணும்போதும் எந்த ஐட்டத்தை நம்ம ஃபில்லட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பொறுத்த வரைக்கும் நம்ம எட்ஜை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஃபில்லட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த எட்ஜை நான் இப்படி செலக்ட் பண்ணதையும் எனக்கு வந்து இங்கே வந்து ஃபில்லட் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே உங்களுக்கு மோர் தென் 1 எட்ஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தடுத்த எட்ஜ் நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கவுண்ட் ஆகிட்டே வரும். எட்ஜ் 1, எட்ஜ் 2, எட்ஜ் 3 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கும் கீழே பாருங்கள். ஸோ செலெக்ஷன் டூல் பார். ஸோ நம்ம டூல் பார் செலக்ட் பண்ணுற டூல் பார் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம இதில் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து ஃபுல் ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிவ்யூ ஃபுல்லாக வேணுமா இல்லை பார்ஷியலி ப்ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம 3 எட்ஜு செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு எட்ஜுக்கு மட்டும் ப்ரிவ்யூ காட்டும், அடுத்த 2 எட்ஜுக்கு ப்ரிவ்யூ காட்டாமல் இருக்கிற மாதிரி. லாஸ்ட் ஒன் வந்து நோ ப்ரிவ்யூ. நீங்கள் கடைசியில் வந்து இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து ஃபுல் ப்ரிவ்யூ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபில்லட் பராமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து ரேடியஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து இங்கே ஒர்க்கிங் ஏரியா இங்கே ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்ம ரேடியஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ரேடியஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ரேடியஸ் ஃபில்லட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மல்டி ரேடியஸ் ஃபில்லட்டை கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம ஒவ்வொரு கார்னருக்கும் தனித்தனியாக நம்ம ஃபில்லட் வேல்யூ கொடுத்துக்க முடியும். இப்போ எனக்கு இந்த இடம் வந்து ஒரு 15 இருக்கணும், அதே மாதிரி இந்த ஃபில்லட் வந்து ஒரு 30 இருக்கணும். இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு மாதிரியான ரேடியஸ் வேல்யூ கொடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த மல்டி ரேடியஸ் ஃபில்லட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து விட்டிங்க அப்படின்னா அது கேன்சல் ஆயிரும், எல்லாமே ஒரே மாதிரியாக மாறிடும். ஸோ இதில் வந்து இன்னும் 2 டைப் இருக்குது. சிமெட்ரிக்கல். ஸோ சிமெட்ரிக் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ 2 எட்ஜு வந்து ஒரே வேல்யூ இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல 30 கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த எட்ஜிலிருந்து கீழே வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் 30 இருக்கும். அதே மாதிரி இந்த எட்ஜிலிருந்து இந்த டாப் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸும் 30 இருக்கும். ஸோ அதுதான் வந்து சிமெட்ரிக் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இல்லாமல் எனக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் ஏ சிமெட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரேடியஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் 10 கொடுத்துருக்காங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் 30 இருக்குது. நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு இது வந்து 20 வேணும். ஸோ நம்மளுக்கு அது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஒரு 3 டைப் ஆஃப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. எலிப்டிக்கல் ப்ரொஃபைல், கோனிக் ரிஹோப் ப்ரொஃபைல், கர்வேச்சர் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எந்த ப்ரொஃபைல் வேணுமோ அந்த ப்ரொஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறத பொறுத்து இந்த இடத்துல ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ வந்து கோனிக் எடுத்தீங்க அப்படின்னா கோனிக் வந்து மேக்ஸிமம் 1 கொடுக்க முடியும் வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் 1 விட கம்மியாக கொடுக்கலாம். நான் வந்து இப்போது 7 கொடுக்குறேன்.
இங்கே பாருங்கள் எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இந்த எட்ஜு வந்து உங்களுக்கு கோனிக் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா பார்ட்டியல் எட்ஜ் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு எட்ஜோட டிஸ்டன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆப்செட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வந்து ஆப்செட் ஆகிருக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு மட்டும் வரணும் அப்படின்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், எனக்கு இது வரைக்கும் மட்டும் ஃபில்லட் வந்தால் போதும் அப்படின்னா இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல மட்டும் ஃபில்லட் ஆகிரும். ஸோ பர்டிகுலராக எந்த பாயிண்டில் மட்டும் ஃபில்லட் ஆகணுமோ அதை மட்டும் நம்ம ஃபில்லட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டையர் எட்ஜ் ஃபுல்லாக ஃபில்லட் பண்ணாமல் பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் நம்ம ஃபில்லட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே மறுபடியும் ஃபில்லட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து செலக்ட் பண்ணுற மெத்தட், ஸோ எது மாதிரி செலக்ட் பண்ணணும், ஃபேஸை செலக்ட் பண்ண போகிறோமா, இல்லை வந்து ஃபீச்சர் செலக்ட் பண்ண போகிறோமா, இல்லை ரவுண்டு கார்னர் செலக்ட் பண்ண போகிறோமா, ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எட்ஜ் வேணுமா, இல்லை சர்ஃபேஸ் நம்ம வந்துட்டு ஃபில்லட் பண்ண போகிறோமா, அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓவர்ஃப்ளோ டைப் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ இது மாதிரி இவ்வளோ டேட்டாஸ் வந்துட்டு ஃபில்லட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபில்லட் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து அன்செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். மறுபடியும் டிஃபால்ட்டாக பழைய மெத்தட் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்படிலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஃபில்லட் உங்களுக்கு ஃபுல்லாகவே டெலிட் ஆகிரும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆகிரும். எஸ், நம்மளுக்கு இப்போ மறுபடியும் பழைய மாதிரியான அந்த ஸ்கொயர் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போது மறுபடியும் நம்ம ஃபில்லட்டில் போகலாம். ஃபில்லட் இப்போ ரெண்டாவது ஒரு ஃபில்லட் பார்த்தோம். ஸோ அது வந்து வேரியபிள் சைஸ் ஃபில்லட் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சைஸ் ஆஃப் ஃபில்லட் வரும். ஸோ இப்போ நான் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த எட்ஜை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த எட்ஜை செலக்ட் பண்ணது எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு 3 வெர்டெக்ஸ் பாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக ரேடியஸ் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் நான் வந்து நார்மலாக சிமெட்ரிக் வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். ஸோ இப்போ வந்து இந்த வெர்டெக்ஸில் இந்த பாயிண்டில் வந்து ரேடியஸ் வந்து ஸோ இன்னும் ஓகே, இதுவும் நம்ம சிமெட்ரிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ், இதை வந்து சர்க்குலர் ஷேப்பே வச்சுக்கலாம். முன்னாடி சர்க்குலர் ஷேப் தான் இருந்திருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ரேடியஸ். ஓகே, ரேடியஸ் வேல்யூ மட்டும் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் வந்துட்டு இங்கே வந்து ஒரு 10 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரேடியஸ் 10ஆக இருக்குது. அப்படியே வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து கிளாஸில் முடியும் போது வந்து 30ல் முடியுது. இது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரேடியஸோட வேல்யூஸ், அந்த ஃபில்லட் ரேடியஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து வேரியபிள் செலெக்ஷன் ஃபில்லட் அப்படிங்கிறது. அதர்வைஸ் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதே மாதிரியே தான். இதில் நீங்கள் வந்து எஸ், இங்கே வந்து வெர்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எந்தெந்த வெர்டெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இது வந்து ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ், இது செகண்ட் வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸோட வேல்யூஸ் இண்டிவிஜுவலாக இந்த இடத்துலையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் செட் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எல்லாமே வந்து செட் ஆகிடும். இப்போ நாங்கள் 20 கொடுக்குறேன், கொடுத்துட்டு வந்துட்டு செட் ஆல் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே 20ஆக மாறிடும். உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மாற்றணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ரொஃபைல் கர்வ்டாக இருக்கணுமா, எப்படி இருக்கணும், இல்லை எவ்வளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கணுமா, ரஃப்பாக இருக்கணுமா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகணும். ஸோ அதை பொறுத்து அந்த நம்ம ஸ்மூத்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுமா, இல்லை நமக்கு ஒரு 5 கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்ட்ரெயிட்டு, இது வந்து ஸ்மூத் நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இடத்துல ஒரு கர்வ் க்ரியேட் ஆகும். அப்படியே வந்துட்டு இங்கே ஒரு கர்வ் மேலே போகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கர்வ் க்ரியேட் ஆகாது. ஓகே, ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஓகே டன். ஸோ இன்னொரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு, இன்னொரு ஃபில்லட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணலாம். நான் வந்து எஸ், இப்போ நான் மறுபடியும் வந்து இந்த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிட்டு இந்த சர்ஃபேஸில் ஸ்கெட்ச் போகிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, அப்டேட். இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். இது எக்ஸ்ட்ரூட் ஹைட் ஓகே, நான் இவ்வளோ ஹைட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்டேட். ஓகே ஓகே, அப்போ அடுத்த ஃபில்லட் போகலாம். மறுபடியும் ஃபில்லட். இந்த ஃபில்லட்டில் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஃபில்லட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேஸை செலக்ட் பண்ணுறது மூலமாக ஃபில்லட் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம இதுக்கு செலக்ட் பண்ணதையும் ஐட்டம் 2 ஃபில்லட் வந்து 2 ஃபேஸ் வந்திருக்கு. நான் வந்து இது ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஃபேஸ் வந்து இது ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது 2 ஃபேஸுக்கு நடுவில் ஃபில்லட் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஃபேஸ் 1ஓட ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும், நான் வந்து ஒரு 10 கொடுக்குறேன்.
ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் 20 கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ நம்மளுக்கு இது மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகே. ஸோ அது வந்து சர்க்குலராக வேணுமா, இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் அதே ஆப்ஷன்ஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து இப்படி 2 ஃபேஸ் யூஸ் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக எட்ஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சிம்பிளாக வந்துட்டு ஃபில்லட்டில் போயிட்டு இந்த எட்ஜ் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த நான் நார்மல் ஃபில்லட்டுக்கு போயிட்டு இந்த எட்ஜ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அதே ஃபில்லட் இங்கே க்ரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ நம்ம இப்படியும் வந்துட்டு ஃபில்லட் க்ரியேட் பண்ண முடியும். அது நீங்கள் செப்பரேட்டாக அதுக்கு போகணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. பட் இருந்தாலும் மேபி சம் பிளேசஸில் நம்மளுக்கு அது அந்த சர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த கார்னர் வந்து பெரிய காம்பனண்ட்டாக இருக்கும்போது நிறையா ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்கும்போது அந்த கார்னரை பர்டிகுலராக நம்மளால் செலக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அது மாதிரியான இடங்களில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு வந்து நான் மறுபடியும் ஃபில்லட் போய்க்கிறேன். ஃபில்லட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஒரு ஃபில்லட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ரவுண்ட் ஃபில்லட். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து இது ஃபுல்லாக எனக்கு ரவுண்டாக வேணும். அதாவது இதில் 3 சர்ஃபேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், இது வந்து அடுத்தது வந்து நான் செகண்ட் சர்ஃபேஸாக செலக்ட் பண்ணிக்கிறேன். 3வது இதை வந்து நான் தேர்ட் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். நான் 3 சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணதையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இங்கே ஃபில்லட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி 3 சர்ஃபேஸையும் கம்பைன் பண்ண மாதிரியான ஒரு ஃபில்லட் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்துட்டு ஃபுல் ரவுண்ட் ஃபில்லட் அப்படிங்கிறது. அதையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே. இந்த ஃபில்லட்டில் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபில்லட். ஸோ மறுபடியும் நம்ம ஃபில்லட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபில்லட்டுக்குள்ளேயே போகலாம். இப்போ நீங்கள் இந்த ஒரு எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு இதே சமயத்தில் எல்லா எட்ஜையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த எட்ஜை நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய எட்ஜஸ் எல்லாம் வந்து செலக்ட் ஆகும். நான் இப்போ இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கார்னரில் இங்கே பாருங்கள், அது வந்து பிங்க் கலரில் தெரியுது பாருங்கள். ஸோ பிங்க் கலரில் தெரியக்கூடிய 4 கார்னரும் வந்து செலக்ட் ஆகும். அதே அடுத்த ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அந்த ஐக்கான் போனோம் அப்படின்னா மொத்தம் வந்து 11 எட்ஜஸ் வந்து செலக்ட் ஆகுது. அதுக்கான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்னும் நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா 12 எட்ஜ் இந்த பேக் அண்ட் இதுவும் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகுது. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 13 எட்ஜ் மேலே டாப் இருக்கக்கூடியதும் செலக்ட் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கன்வெக்ஸ். ஸோ எல்லா எட்ஜுமே வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆகுது. மேபி உங்களுக்கு வந்து சர்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்ட்டில் செலக்ட் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எல்லாம் செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இதோட ரேடியஸ் நான் வந்து இப்போ 10 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லா எட்ஜுமே வந்து 10 க்ரியேட் ஆயிரும். ஓகே. ஸோ இல்லை எனக்கு இது 10 வேண்டாம், எனக்கு வந்து 20. ஸோ எல்லாம் ஒரே டைமில் 20 நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிரும். பட் இங்கே 20 ஜென்ரேட் ஆக முடியல. அதை மேலே அந்த டாப் வியூ வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது 20க்கு மேலே 15க்கு மேலே போகல. ஸோ இது மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்னொன்று வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆர்க்கையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து மல்டி ரேடியஸ் ஃபில்லட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ எங்கேயெல்லாம் ஃபில்லட் இருக்கோ அந்த ஃபில்லட்டோட எல்லா ரேடியஸும் நமக்கு ஒரே இடத்துல காட்டிடுவீங்க பாருங்கள். ஸோ எல்லாமே பின்னாக இருக்குது. நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது எந்தெந்த பாயிண்ட் கரெக்டாக வந்து அந்த லீடர் லைன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். நீங்கள் அந்தந்த வேல்யூஸ் மட்டும் இண்டிவிஜுவலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், எனக்கு இது மட்டும் வந்து 5 இருந்தால் போதும் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு 5 கொடுத்து என்டர் பண்ணுறேன். இது மட்டும் 5 ஆயிரும், மற்றதெல்லாம் வந்து 15 இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம இந்த மல்டி ரேடியஸ் ஃபில்லட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு அழகாக அது மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபில்லட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்லட்ஸ், ஸோ அதெல்லாம் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்லாம் பார்த்தோம். இன்னொரு ஃபில்லட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்லட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆடு, சேஞ்சு, கார்னர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஒரு எட்ஜ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபில்லட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டக்குன்னு ஃபில்லட் க்ரியேட் ஆகிடும். இந்த ஃபில்லட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேனுவல் ஆப்ஷனும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சால்வ்டவுஸில் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.